ஏன் ராமரை மட்டுமே டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன? நீங்க சொல்றது போல கேட்க நாதி இல்லையா, இல்ல அவர் சொன்னா மட்டும்தான் வந்து திசை திரும்பும் அப்படின்ற மாதிரியா? நான் ஒண்ணு சொன்ன கொஞ்சம் ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஆனாலும் சொல்றேன். இவர்களுக்கெல்லாம் ஏகபத்தினி வரதன்னாலே பிரச்சனை தான். இந்த வைரமுத்துவா இருக்கட்டும், இல்ல இந்த வன்னியரசி போன்றவர்களா இருக்கட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் என்னன்னா, எவ்வளவு அதிகமாக திட்டுகிறீங்களோ, இந்த தர்மி படத்துல சொல்லுவார்ல, எவ்வளவு குறைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல குறைச்சிட்டு கொடுக்கலாமே மண்ணான்னு. அது மாதிரி நான் எவ்வளவு அதிகமா திட்டுறனோ அதுக்கு சேர்ந்து எங்களுக்கு படி அளந்துருங்க அப்படின்னு சொல்ற வெக்கங்கெட்ட கூட்டம் தான் அது. எந்தோ ஒரு யுகத்துல இருக்கக்கூடிய நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்த பேசுற நீங்க, இந்த நாங்குநேரி சம்பவமும் இங்க இருக்கிற வேங்கை வயலுக்கும் மத்ததுக்கும் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? 4 சீட்டு வேணுங்கிறதுக்காக அறிவாலய வாசல்ல முறவாசல் செய்யறவங்க எல்லாம் கடவுளை பத்தி பேசுறது வந்து அக்கிரமம், அநீதி. இந்த ஜாதிக்கு நான் தான் காவலன்னு போய் ஓட்டு கேட்டு நிக்கிற, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நிக்கிற உன்னை மக்கள் வந்து அந்த மக்கள் இன்னும் நம்பி உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெயிக்க வச்ச மக்கள் அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வன்னியரசு இன்னைக்கு எந்த இதுலயும் இல்ல, ஒரு எம்எல்ஏயாவும் இல்ல, எம்பியாவும் இல்ல, எதாவும் இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை இந்துக்களை சீன்றது, அவமானப்படுத்துறது. நான் என்ன சொல்றேன், இது நீங்க மற்ற மதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு, புத்த மதத்தை பத்தி பேசுறாரு, ஓப்பனா சொல்றாரு ஹிந்து மதத்தை அழிக்க வேணும், ஒழிக்க வேணும்னு அம்பேத்கர் சொன்னாருன்றாரு. அப்ப எந்த இடத்துல அது அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் இருக்குது. இப்படியா அறிவாலயத்துக்கு முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு அவங்களை அசிங்கப்படுத்தும் போது, அந்த அசிங்கப்படுத்துறத மறைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு டைவர்ட் பண்ணி விட்டா நம்ம எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அவங்க மேல இருக்கிற அசிங்கம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு கேவலமாக இங்க ஒவ்வொரு துறையும் இருக்கிறது. அந்த ஓட்டு மட்டுமே நமக்கு போதுங்கிற அளவுக்கு இவ்வளவு கேவலமாவா நீங்க முட்டு கொடுத்துட்டு போவீங்க? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் அந்த கவினுடைய பேரண்ட கூப்பிட்டுட்டு டிஎம்கே தலைவரை போய் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இவ்வளவு தூரம் உன்னை கேவலப்படுத்தினாதான் நீ எந்த இனத்தை நான் காக்க போறேன்னு சொன்னியோ அவர்களுக்கே நீ ஏதாவது ஒண்ணு செய்வ. அதுவும் அப்பயே என்ன ஒரு ஷோ தானே அது. நீங்க போய் ஒரு இறந்தவனோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணுமா, அவனை அங்கிருந்து இங்க வர வச்சு சொல்லணுமா? அனிதாவுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க ஓடி போகலையா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நேற்று விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசியிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஆணவ கொலைகளுக்கு ஆரம்ப புள்ளியே கடவுள் ராமர் தான் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், எஸ்பெஷலி இந்து கடவுள்கள் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், அதுவும் குறிப்பாக ராமாயணம் அப்படிங்கிறதே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னவங்க, அதுல இருக்கிற அந்த கதையை எடுத்துக்கிட்டு, அந்த சமூகவதத்தை எடுத்துக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக அறிவாலயத்துக்கு வாசல்ல நின்னு செய்யற வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்திலயும் இந்த சமூகவதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, கம்ப ராமாயணத்திலயும் அது கிடையாது. சோ அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காலத்துல ஒரு இடைச்சர்களாக இது சொல்லப்பட்டு இன்னைக்கு அது நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அது உண்மைன்னே நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் உங்களோட இடத்துக்கே வரேன், உண்மைன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்குதான் ராமர்னு ஒருத்தர் இல்லவே இல்லையே. ராமர் என்ன இன்ஜினியரா? அவர் வந்து பாலம் கட்டினதுக்குன்னு கருணாநிதி கேட்டாரு. ராமர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. இது மூட நம்பிக்கைன்னு அவரை செருப்பால இவரோட கூட்டங்கள்ல அடிச்சது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நாங்க அப்படி அடிச்சதுனாலதான் எங்களுக்கு 4 ஓட்டு கூட கிடைச்சது அப்படின்னு வீரமணி அவர்கள் பொது வெளியில பேசியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு இன்னைக்கு சொல்றாங்க, இல்ல அது வந்து எரிஞ்சாங்க, யாரோ ஒரு கூட்டத்துல எரிஞ்சதை தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணு இல்லைன்னு இன்னைக்கு கதை கட்டுறாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ அவர்களுடைய கணக்குப்படி வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத, கம்ப ராமாயணத்தில் இல்லாத எல்லாவர்களையும் விட இவர்கள் அறிவில் செறிந்தவர்கள்னே நம்ம வச்சுப்போம், அந்த சமூகம் உண்மைன்னே வச்சுப்போம். உங்களுக்கு தான் ராமரே இல்லையே,
அப்புறம் நீங்க இதை பத்தி பேசுறீங்க? யோசிச்சு பாருங்க. சரி, ஆணவ எந்தோ ஒரு யுகத்துல இருக்கக்கூடிய நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்த பேசுற நீங்க இந்த நாங்குநேரி சம்பவமும் இங்க இருக்கிற வேங்கை வயலுக்கும் மத்ததுக்கும் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? 4 சீட்டு வேணுங்கிறதுக்காக அறிவாலய வாசல்ல முறவாசல் செய்யறவங்க எல்லாம் கடவுளை பத்தி பேசுறது அக்கிரமம், அநீதி. இது நடக்குது அப்படின்னு சொன்னா இங்க யாரும் அதை பற்றி கேட்பதற்கு தயாராக இல்ல. இங்க இந்துக்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆகல. அந்த கன்சாலிடேட் ஆகாததுனால நாம எதை பேசினாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தைரியம், தெனா வெட்டு, திமிரு, அதுல பேசுற பேச்சுதான் இது. மேம், அதாவது நீங்க சொல்லும் போல அவங்களுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, ராமன் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப ராமரின் அந்த அவருடைய வாழ்க்கையை பற்றி அந்த கதைகளை வைத்தே இவங்க ஏதா இருந்தாலும் ஒரு குறையாக கூறுகிறார்கள். அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ஆணவ கொலைகள் இன்னைக்கு நிறைய நடக்குது, அதை வச்சு அந்த கருத்தரங்கமே நடந்துச்சு, அதற்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ராமர் தான் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறார், ராமர் தான் அப்ப ஆணவ கொலைகளை பண்ண சொல்றாரா அப்படின்ற மாதிரி இருக்கே வன்னியரசனுடைய கருத்து. இல்ல, அதுதான் முழுக்க முழுக்க இங்க தங்களுடைய மேலேயே வாரி எல்லாரும் சேர்த்த இறைக்கிறாங்க. நீ ஓட்டுக்காக உன் ஜாதி மக்கள், இந்த ஜாதிக்கு நான் தான் காவலன்னு போய் ஓட்டு கேட்டு நிக்கிற, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நிக்கிற உன்னை மக்கள் அந்த மக்கள் இன்னும் நம்பி உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெயிக்க வச்ச மக்கள் அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வன்னியரசு இன்னைக்கு எந்த இதுலயும் இல்ல, ஒரு எம்எல்ஏயாவும் இல்ல, எம்பியாவும் இல்ல, எதாவும் இல்ல. ஓகேங்களா? சோ ஆனால் கூட இவர்கள் திரும்ப திரும்ப கட்டமைக்க முற்படுவது எது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி விஷயங்களை இந்துக்களை சீன்றது, அவமானப்படுத்துறது. நான் என்ன சொல்றேன், இது நீங்க மற்ற மதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு, புத்த மதத்தை பத்தி பேசுறாரு, ஓப்பனா சொல்றாரு ஹிந்து மதத்தை அழிக்க வேணும், ஒழிக்க வேணும்னு அம்பேத்கர் சொன்னாருன்றாரு. அப்ப எந்த இடத்துல அது அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் இருக்குது. எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தும் விதமாகவோ புண்படுத்தும் விதமாகவோ பேசுவது குற்றம். ஆனால் இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மற்றொரு மதத்தை பத்தி பேசினா உங்களுக்கு அத்தனை பேரும் ஓடி போய் நின்னு கேட்பாங்க. ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும்போது இங்க கேட்பதற்கு நாதி இல்ல. அதனால அவர்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். அவர்கள் மேல வாரி இறைத்த சேறு கரை மாறுவதற்குள் அதை மடைமாற்றம் செய்வதற்காக. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கேக்குறாங்க, எவ்வளவு சப்போர்ட்டா ஓப்பனா உங்களுடைய தலைவர் பேசுறாரு, இப்படியா அறிவாலயத்துக்கு முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு அவங்களை அசிங்கப்படுத்தும் போது, அந்த அசிங்கப்படுத்துறத மறைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு டைவர்ட் பண்ணி விட்டா நம்ம எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அவங்க மேல இருக்கிற அசிங்கம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு தோழமை சுட்டாவது இருந்தது, இன்னைக்கு தோழமையாவது சுட்டாவது, அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்கு, கூட 4 சீட்டு வரணும், அதுக்கு ஓட்டு வரணும், அது அவங்களோட இருந்தாதான் முடியும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சண்முகம் அவர்கள் ஓபன் மீட்டிங்ல சொல்றாரு, எங்களுக்கு மட்டுமா காசு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தான் காசு கொடுத்தாங்கன்னு தேரை இழுத்து தெருவுல விட்டுட்டாங்க. இன்னைக்கு அடுத்து எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகளுக்கு தானே காசு கொடுத்தான்னு சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்கன்னு கூட உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் சொல்றாரு. அப்ப இவங்க எவ்வளவு காசு வாங்கினாங்க, அதனாலதான் இவ்வளவு ஓவரா முட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்களேன்றதுக்காக, அதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மடைமாற்றம் செய்யத்தான் இது போல கருத்துக்களை, குறிப்பாக ராமரை குறிவைத்து. ஏன்னா இப்பதான் வன்னியரசு இப்படி சொல்றாரு ஒரு பக்கம், இதற்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் பேசியிருந்தார், புத்தி சுவாதனம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி ராமரை ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் ராமரை மட்டுமே டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன? நீங்க சொல்றது போல கேட்க நாதி இல்லையா, இல்ல அவர் சொன்னா மட்டும்தான் திசை திரும்பும் அப்படின்ற மாதிரியா? நான் ஒண்ணு சொன்ன கொஞ்சம் ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஆனாலும் சொல்றேன், இவர்களுக்கெல்லாம் ஏகபத்தினி வரதன்னாலே பிரச்சனை தான். ஏன் முக்கியமாக ராமரை தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ராம ராஜ்யத்தை அமைப்போம்னு சொன்னது காந்தி, வேற யாரும் கிடையாது. இந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவில் நாங்கள் ராம ராஜ்யத்தை அமைப்போம்னு சொன்னவர் காந்தி. அந்த ராமர் ஏகப்பட்ட பத்தினிகளை ஒரு ராஜா கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற காலத்துல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட்ல வாழ்ந்தவர். இவர்களுக்கு எப்போதுமே ஏகபத்தினி, கற்பு, ஒருவனுக்கு ஒருத்தி இதெல்லாம் சொன்னா கசக்கதான் செய்யும். சோ அப்போ அந்த ஒரு கருத்தையே எழ விடாமல் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு சமூகம் மிகப்பெரிய கேவலத்தை நோக்கி சமூகம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மக்கள் கொஞ்சமாவது திருந்திருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு ராமரை பத்தி எல்லாம் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சா, அப்ப நம்ம அவதூறு எவ்வளவு தூரம் பரப்புறோமோ. ரெண்டாவது, டிஎம்கே பொறுத்த வரைக்கும்
அவர்களுடைய தலைவராக இருந்த அண்ணாதுரை என்னைக்கோ, ஏன்னா அவர் வந்து பெரியாரோட இருந்தார் தான், ஆனால் அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உதயநிதி பாத்தீங்கன்னா என் புள்ள கையில என்ன இருந்துச்சுன்னு கேட்டா அது ஒரு களிமண் பொம்மை அப்படின்னு நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க. நம்ம நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறோம். கையில இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை பார்த்து கேட்கும் பொழுது முதல்ல களிமண் பொம்மைன்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் கிறிஸ்தவர்னு. நீங்கள் கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ எந்த மதத்தை சார்ந்தவராகவோ இல்லை வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகராகவோ இருப்பதற்கு இந்த சட்டம் உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கு. ஆனால் என்னுடைய மதம் கேவலம், என்னுடைய சாமி கேவலம்னு சொல்ற உரிமையை உங்களுக்கு கொடுக்கல. அததான் நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வைரமுத்துவா இருக்கட்டும், இல்ல இந்த வன்னியரசி போன்றவர்களா இருக்கட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் என்னன்னா எவ்வளவு அதிகமாக திட்டுகிறீங்களோ, இந்த தர்மி படத்துல சொல்லுவார்ல, எவ்வளவு குறைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல குறைச்சிட்டு கொடுக்கலாமே மண்ணான்னு. அது மாதிரி நான் எவ்வளவு அதிகமா திட்டுறனோ அதுக்கு சேர்ந்து எங்களுக்கு படி அளந்துருங்க அப்படின்னு சொல்ற வெக்கங்கெட்ட கூட்டம் தான் அது. அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. மேம், நீங்க சொன்ன ஒரு கருத்து, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி கற்பு இதெல்லாம் சொன்னா திமுக ரைட், ஓகே, திராவிடம். இப்ப விசிகாவும் அந்த கொள்கையிலே பின்னாடி போகுது. அதனாலதான் அப்படி ராமரை எதிர்த்து ஆமா, பேச வேண்டிய ஓட்டுக்காக சூழலா? அவர்களோட சேர்ந்து தானே ஓட்டுக்காக நிக்கிறாங்க. அந்த ஓட்டு வேணுங்கிறதுக்காக தானே தன்னுடைய சொந்த மக்களுக்கு அநீதி இழைக்கும் போது இந்த 4 வருஷத்துல தானேங்க இவ்வளவு அதிகமாக இருக்குது. சொல்லுங்க பாப்போம். சஃபாய் கர்மச்சாரி ஆணையம் சொல்லுதுங்க உங்களுக்கு, அதாவது இந்த ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆணையம் சொல்லுது, தமிழகத்துல வந்து நமக்கு இந்த மலக்குழி அள்ளுபவர்களுடைய மரணம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் இருக்குங்குது. ஆனா நீங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒண்ணு நிகழ்வு நிகழவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெக்கார்டு அப்படி சொல்லுது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த அந்த தொழில இருக்கிறவங்க யாரு? இப்ப தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க, அவருக்கு எப்படி ஒரு கேவலமான ஒரு முட்டு கொடுத்தாரு அவரு. யோசிச்சு பாருங்க. இத வந்து நிரந்தரப்படுத்த கூடாது. அப்படி நிரந்தரப்படுத்திட்டா அப்ப நான் இவங்களே தான் அந்த தொழில இருக்கணும். சரி, இவங்க அந்த தொழில இருக்க வேண்டாம். அவர்களுக்கு மாற்றாக நீங்களோ இந்த நீங்கள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசோ என்ன திட்டம் அவர்களுக்கு வச்சிருக்கீங்க? அவர்களை அந்த வாழ்வியலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு என்ன வச்சிருக்கிறீங்க? முதல்ல இன்னைக்கு சாப்பாடுக்கு அவனுக்கு கொடுக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வரலட்சுமி அக்கா பாருங்க, தண்ணியில விழுந்து அந்த மின்சார கம்பி பட்டு இறந்து போனாங்க. யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் இது வரைக்கும் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கேவலமாக இங்க ஒவ்வொரு துறையும் இருக்கிறது. அந்த ஓட்டு மட்டுமே நமக்கு போதுங்கிற அளவுக்கு இவ்வளவு கேவலமாவா நீங்க முட்டு கொடுத்துட்டு போவீங்க? ஒரு தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ராமர் விஷயமாக இருக்கட்டும், இல்ல ஒரு உங்களுடைய இன மக்களுக்கு ஒரு கெட்டது நடக்குது, அப்ப கூட நான் போய் நிக்க மாட்டேன்னு நீங்க நின்னீங்கன்னா, நீங்க அனிதாவோட மரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிதாவோட மரணத்தப்போ ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் ஓடி போய் செக்க கொடுக்கறது என்ன, பேட்டி கொடுக்கறது என்ன, எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு கவினுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? நான் எல்லாரும் சொன்ன பிறகு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து பேப்பர்ல பாக்குறோம், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் அந்த கவினுடைய பேரண்ட கூப்பிட்டுட்டு டிஎம்கே தலைவரை போய் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளவு தூரம் உன்னை கேவலப்படுத்தினாதான் நீ எந்த இனத்தை நான் காக்க போறேன்னு சொன்னியோ அவர்களுக்கே நீ ஏதாவது ஒண்ணு செய்வ. அதுவும் அப்பயே என்ன ஒரு ஷோ தானே அது. நீங்க போய் ஒரு இறந்தவனோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணுமா, அவனை அங்கிருந்து இங்க வர வச்சு சொல்லணுமா? அனிதாவுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க ஓடி போகலையா? 13 பேர் வந்து இந்த சுடுபட்டு தூத்துக்குடியில இறந்து போனப்ப வீடு வீடா கனிமொழி அக்கா ஓடி போச்சே. இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போறாங்க அவங்க? உங்களுடைய இடத்துலதான் வந்து பாலியல் வன்புணர்வு கொண்டு சின்ன குழந்தைங்கள்லாம் செத்து போறாங்க. வந்து மின்சாரம் தாக்கி அந்த அம்மாக்கு ஒரு 35 வயசு இருக்குமா, 2 கை குழந்தைங்க இருக்குது. அப்ப அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் இருக்குது? இந்த தூய்மை பணியாளர்கள் 10 நாள் 15 நாள் ரோட்ல நின்னாங்களே, வெக்கம் இல்லாமல் இந்த அரசு சொல்லுது நாங்க வந்து டாய்லெட்டை திறந்து வச்சோம், இதோட நாங்க வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லுது. இதை விட கேவலமாக மனிதாபிமற்ற முறையில ஒருத்தரால நடக்க முடியுமா? மேம், குறிப்பா இப்படியான நீங்க பல கருத்துக்களை தெரிவிச்சாலும் இந்த ராமர் மீதான அவதூறு அப்படின்றது தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு ராமரை வணங்குகிறார்களோ அந்த அளவுக்கு தூற்றுபவர்களும் தமிழகத்தில் அதிகம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த சம்பூகன் அந்த பழங்குடியினரை கொன்றார் அப்படின்றத வச்சுதான் இவங்க வந்து ஆணவ கொலைக்கு வித்திட்டார் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு பேசுறாரு. ஆனால் வால்மீகி எழுதியதிலும் சரி, கம்பர் எழுதியதும் சரி, இது கிடையவே கிடையாது. வரலாற்றுகளுக்கு பிறகுதான் அப்புறம் உள்ளே கொண்டு வராங்க, ஒரு காண்டத்தை உள்ள கொண்டு வர்றாங்க, உத்தரகாண்டத்தையே. சோ இல்லாத ஒன்றை எடுத்து பேசுவதன் காரணம்
நீங்கள் சொல்லும்போது அரசியல், ஓட்டு, ஜாதி மட்டும்தானா? இல்ல வேற எதுவும் இந்து மதத்தை ஆமா, புண்படுத்தும் நோக்கம் கண்டிப்பா கிடையாதா? வேற எதுவுமே கிடையாது. தெய்வ நிந்தனை அப்படிங்கிறது இவர்களுக்கு அப்படியே மனசுல ஊறிய ஒண்ணு. ஆனால் அதே தெய்வ நிந்தனையை அடுத்த மதத்துல காமிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா காமிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க கோயில்ல அரசியல் பேச முடியாது, பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. இந்த இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் அப்படிங்கிறது வழிபடும் இடம் மட்டும்தான். அதுவும் கூட்டு பிரார்த்தனை கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஹிந்து வழிபாட்டுல குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக வந்து வழிபடுவாங்களே தவிர எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்து பாடுறது கிடையாது. அப்ப அதற்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. என்ன? ஒரு பஜனை பாட்டு பாடுறது சேர்ந்து பாடுவாங்க. திருவிழா காலங்கள்ல எல்லாரும் மொத்தமா சேருவாங்க. ஆனால் கூட திருவிழா அப்படிங்கிறது ஒரு விழா, பிரார்த்தனைகள் கிடையாது. என்னைக்குமே ஹிந்து மதத்துல பிரார்த்தனைகள் தனி மனித பிரார்த்தனைகளா தான் இருந்திருக்குது. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு யோகா பண்ற இடத்துலயும் மனதை ஒருமுகப்படுத்துற இடத்துலயும் தான் இருந்திருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா ஜும்மா போகணும்னா நீங்க போய் தான் ஆகணும். அங்க எல்லோரும் அங்க கூட்டாதான் மாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சண்டையான சர்ச்சில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா திருப்பலி கூட்டாக தான் நடக்கும். கூட்டு பிரார்த்தனை தான் அங்க இருக்கும். சோ அப்போ இங்க எல்லாமே வேறுபட்டு இருக்கு. அந்த இடத்துல அவர்கள் அரசியல் பேசுகிறார்கள். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது வரைக்கும் மசூதியிலையும் சர்ச்சிலையும் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு பழக்கம் இந்துக்கள்ல கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்ன தமிழ் தோன்றுச்சுங்கிறாங்க. தமிழ் தோன்றுவதற்கு முன்னால கடவுள்கள் தோன்றினார்கள்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்போ என்னைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு தெரியாத இந்த உலகத்தை படைத்த கடவுள் இருக்காருல்ல, அவருக்கு வந்து நீங்க யாரு எதுவும் என்ன நிந்தனை செஞ்சாலும் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2000 வருஷத்துக்கு 800 வருஷங்களுக்கு மேல முகலாயர்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். திசியான்னு ஒரு வரி விதிச்சாதான் நீ இந்துவாகவே வாழ முடியும்னு நிலைமை இருந்தது. அப்பையும் இந்து மதம் அழியல அப்படிங்கிறத நாம பாக்குறோம். 200 வருடங்களுக்கு கிறிஸ்துவர் பிரிட்டிஷாரிடம் நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடந்தோம். இவங்க சொல்றாங்கல்ல, நான் அவர்கள் பிரிட்டிஷார் வந்த பிறகுதான் சட்டை போட்டோம், செருப்பு போட்டோன்னு. பிரிட்டிஷார் வந்த பிறகுதான் நீங்க ஜாதிய பாகுபாடுகள் மனிதர்களை பிரிக்கிறது ரொம்ப அதிகமானது அவர்களுடைய பீரியட்ல தான். பிகாஸ் அவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க அப்பயும் வர்ணாசிரம தர்மம் இருந்தது. எப்படி? வேலையின் பால் பட்டு நீ ஒரு வேலை பாக்குறன்னா நீ ஒரு பிரிவு, நான் ஒரு பிரிவு. ஆனால் எல்லோரும் சமமாக நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இதே மண்ணுல வாழ்ந்த ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ராஜேந்திர சோழனா இருக்கட்டும், பாண்டியனா இருக்கட்டும், அவர்களுடைய செப்பேடுகள் நமக்கு வந்து இன்னைக்கும் ஆதாரமா இருக்கு. அங்க எந்த இடத்துலயுமே இவர்களை வந்து தனிப்பிரிவினராக நடத்தணும், இவர்கள் அடிமையாக வச்சிருந்தோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கோயில் கட்டுவதற்கு கூட அத்தனை பேரையும் ஒண்ணு போல பயன்படுத்தினாங்கன்றத நம்ம பாக்குறோம். அங்க அந்த கடினமான வேலை செய்வது யார் செய்வதாக இருப்பாங்க அப்படின்னா அங்க ஜெயில இருந்த கைதிகள் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ அங்க கைதிகள் அப்படிங்கிறது குற்றம் செய்தவர்கள். அவர்களை தவிர மத்த எல்லாரும் இங்க ஒண்ணு போலதான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவர்களால எல்லாம் அழிக்க முடியாத 1000 ஆண்டுகளாக எதிர்க்கு தாக்குதல் கொண்டு அப்பயே அழிக்க முடியாத இந்து மதத்தை இவர்கள் சனாதனத்தை டெங்கு மாதிரி ஒழிப்பேன்னு சொன்னதுக்குதான் இன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க கடந்த 2 மாசமா நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சினிமா பிரச்சனை வந்து அவர்களுக்கு இடி ரெய்டு போய் அவர் விசாரணைக்கு ஆட்பட்டதுக்கு பிறகு உதயநிதி எந்த இடத்துலயுமே ரொம்ப பெரிய அளவுக்கு வாயை திறக்கலைங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதற்கு காலம் பதில் சொல்லும், நாம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நீ சனாதனத்தை டெங்கு மாதிரி ஒழிப்பியோ அழிப்பியோ, இல்ல வன்னியரசு சொல்ற மாதிரி அம்பேத்கர் எந்த இடத்துல இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னாருன்னு நீங்க பார்க்கணும். சாதி பாகுபாடுகளை ஒழிக்கணும்னு அவர் சொன்னாரு. ஆனால் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு அவர் எந்த இடத்துலயும் சொன்னதாக நான் பார்க்கல. ஆனால் கூட இந்து மதத்தில் சாதி பாகுபாடு இருக்குன்னு நினைச்ச அம்பேத்கர் கூட நமக்கு நல்ல தெரியும், இந்து மதத்தில் இருந்து பிரிந்த புத்த மதத்தை தான் தழுவினாரே தவிர கிறிஸ்துவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ அவர் தழுவல. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் இந்தியாவில் மற்ற மதங்களை தழுவினால் நான் இந்தியாவிலிருந்து வேறுபட்டவன் ஆயிடுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு நினைப்பு இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுனாலதான், ஏன்னா புத்தர் வந்து சுத்தோதனா இருந்தப்போ எந்த மதம் அவரு? இந்து மதம் தானே. இந்து மதத்துடைய வாழிவேல் தர்மத்தை தானே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
அப்போ இவர்கள் செய்வது எல்லாம் முழுக்க முழுக்க அவர் இவர் ஒரு இடத்துல விசிக தலைவர் திருமாவளவன் பேசினதே இருக்குது உங்களுக்கு. RSS வந்து நம்முடைய மக்களை, நம்முடைய SC ST மக்களிடத்துல போய் வேலை செய்யுது. என்ன சொல்லுது? உனக்கு பள்ளிக்கூடம் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன், உனக்கு கோயில் வேணுமா கட்டி கொடுக்குறேன், உனக்கு வேலை வேணுமா வாங்கி கொடுக்குறேன், நீ இதற்காக மதம் மாறாதன்னு பெரிய அளவுக்கு போய் வேலை செய்யுது அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. அப்ப என்ன உங்களுக்கு? அந்த மதமாற்றத்தை நீங்கள் அவர்களுக்கு செய்ய ஊக்குவிக்கிறீர்கள். இன்னொரு சக்தி அதை செய்ய விடாம கன்வெர்ட் ஆகாம பணத்திற்காக மதம் மாறாமல் இருப்பதற்கு அது வந்து வேலையை செய்யுதுங்கும் போது உங்களால அதை பொறுத்துக்க முடியல. அதற்காக இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு விஷ வந்து கக்கற மாதிரி உள்ள பேச்சுக்களை பேசுகிறாங்க. அவரவர்கள் எங்க வைக்கணும்னு இறைவனுக்கு தெரியும், வைப்பார் கண்டிப்பா. நம்ம மேம் இந்த அதற்கு பதில் சொல்லல. இல்ல, தொடர்ந்து வைரமுத்து, வன்னியரசு இவர்கள் அனைவருமே திமுகவின் குரலாகத்தானே ஒலிக்கிறார்கள் ராமர் என்ன செய்து விட போகிறார் என்று. என்னதான் செய்வார் யாருகிட்ட நினைக்கிறீங்க? இருந்து நமக்கு யாருல இருந்து நமக்கு வரவு வருதோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே பேச முடியும். அது இருக்கு இல்லையா? யாரு நமக்கு படி அளக்குறாங்களோ படி அளக்கிறவனுக்கு தானே நம்ம வந்து நியாய தர்மப்படி இருக்க முடியும். அங்க நியாயம் தர்மம்ங்கிறது படி அளக்கிறவருடையதாகிறது, உங்களுடையதாக இல்ல. இல்ல, அந்த எண்ணம் தானே இப்படி பேச வைக்கிறது. ராமர் என்ன செய்து விட போகிறார் என்று என்னதான் செய்வார் நினைக்கிறீங்க நீங்க? என்ன செய்வாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் 150 வருஷமாக நடந்த கேஸ். 5 பெஞ்ச் வச்சு அவ்வளவு ப்ராப்பராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு கோயில் கட்டி நாம் கண் முன்னால நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இறைவன் செய்யக்கூடியது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு. அதுக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும்ட்டு. நமக்கு நம்மெல்லாம் அற்பர்கள். அந்த அற்பத்தனம் நமக்கு வந்து கண்ணுல தெரியாது அப்படிங்கிறதுக்காக இது இல்லைன்னு சொல்ற கூட்டம் அது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறதே நான் என்ன நினைக்கிறேன்னா கடவுளுக்கு செய்யற நிந்தனையா நினைக்கிறேன் நான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.